வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஆண்டியோடைய ஐபி சர்ச்சிங் டூல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக டிஆண்டி சைடில் இருந்து வெப்சைட் வந்து அவங்களுடைய போர்ட்டல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ஹோம் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதில் எப்படி நம்ம டூல் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டம் ஆர் லேப்டாப்பில். ஸோ நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு டிஆண்டின்னு டைப் பண்ணால் போதும், வேறு எதுவும் டைப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டிஆண்டி TIANDY அப்படி டைப் பண்ணி இன்ட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா en.tiandy.com இருக்குங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள், டிஆண்டி டெக்னாலஜிஸ் அப்படின்றத. ஸோ ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட்ஸு, நியூஸு, சப்போர்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் போனதும் கீழே வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, https://about.help.tiandy.cloud.com. ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். யூசர் மேனுவல், ஃபிர்ம்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ். ஸோ இதில் டூல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டூல்ஸ் செலக்ட் பண்ணதும் இதில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷனாக பாருங்கள், சர்ச் கான்ஃபிக் டூல் விண்டோஸ். ஓகேங்களா. இதில் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 3.1.0 இதுதான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நேராக டவுன்லோட் பட்டன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஓகே கேட்கும். ஓகே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கொடுத்ததும் உங்களுக்கு இங்கே டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ விண்டோஸ் 7 வந்து சப்போர்ட் ஆகாது டூலு. ஸோ ஆஃப்டர் விண்டோஸ் 7 எந்த OS இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் பண்ணதும் இங்கே ரேர் ஃபைலாக எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு சர்ச் கான்ஃபிக் டூல் விண்டோஸ் 3.1.0 இருக்கு இல்லையா, இங்கே என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படின்றத கொடுங்க. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். சேம் அதே நேமில் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உள்ள டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தாலும் சரி தான், இல்லை டபுள் கிளிக் பண்ணாலும் சரி தான். சரிங்களா. நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் எஸ் கொடுத்துருங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா டூல்ஸும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான், மற்ற பிராண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்கள் ஏதாவது அந்த பார்த்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மாற்றிக்கலாம், இல்லைனா டிஃபால்ட்டாக அப்படியே விட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறத மினிமைஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக, அப்போ தான் ஈஸியாக புரியும். ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டு ரன் சர்ச் கான்ஃபிக் டூல்னு டிக்கில் இருக்குது. ஓகேங்களா. அதை டிசபிளாக பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் இன்ஸ்டால் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டூல் ஓப்பன் ஆகும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் ஆட்டோமேட்டிக்காக டூல் ஓப்பன் ஆகும். சரிங்களா. ஸோ ஓப்பன் ஆகணுன்னே இப்படி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் பண்ணதும் உங்களுக்கு இங்கே கனெக்டட் கேமராஸ் எத்தனை கேமராஸ் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நான் இங்கே வந்து 22 கேமராஸ் இந்த நெட்வொர்க்கில் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் இங்கே இருக்கும். பட் நம்மளோட ஓல்டு டூலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா. ஸோ இந்த ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் செட்டிங்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி டிவைஸ் ஆப்ரேஷன், டிவைஸ் செட்டிங்னு இங்கே மேலே கீழே அந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதுதான் மெனு. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டிவைஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ரீசெட் பண்ணுறது, IP சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேஜராக என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மேஜர் ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ கேமரா அப்படின்னா அப்படியே செலக்ட் பண்ணி இங்கே ஆக்டிவேட் டிவைஸ் கொடுத்திங்கன்னா பாஸ்வேர்டு நியூவாக கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பாஸ்வேர்டு மறந்திங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த கீ எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு கொடுக்கணும் அந்த ஃபைலை. நான் அதுக்கு நான் செக்யூரிட்டி கோடு கொடுத்தேன்னா அதை வச்சு நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் போடுறேன். ஜஸ்ட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது மட்டும் பார்த்தோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இல்லை எந்த ப்ரௌசரோ யூஸ் பண்ணி இந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா. தேங்க்யூ.